உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளை, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இன்று இணைந்து திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடும் தியாக்கோனோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வாழ்நாளிலே இன்னும் ஒரு நாளை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் இறைவனது அருட்கரம் அவரது பிரசன்னம் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உண்மை ஒரு நாளும் உறங்குவதில்லை. என்றாவது ஒரு நாள் எப்படியாவது அது வெளிவரும். அதனுடைய பயன் நமக்கு நன்மை பயக்கும். ஒளிந்து மறைந்து வாழ்கிறோம், யாருக்கும் தெரியாது என்று நினைப்பதெல்லாம் பழைய கதைகள். இப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்றும் எங்கும் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் தொடர்ந்து தன்னுடைய அருளையும் ஆசிரையும் தர முடியும், தருகிறார் என்பதுதான் உண்மை. புரிந்தும் புரியாதவர்களைப் போல, உண்மை தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல வாழ்வதுதான் மனித அவனுடைய மனப்போக்கு. உண்மையை அறியவும் நாடவும் செயல்படவும்
வரம் வேண்டி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். உண்மையை மறந்த நேரங்களுக்காக, போலியான வாழ்க்கைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை
மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டனவையும் கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை நீர் தயாரித்துள்ளே. உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுறச் செய்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறும் பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 46 பதிலுரை பாடல் பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். திடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின்
நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறு ஒருவர் கட்டுகிறார். ஒருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் கூடி இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். ஆண்டவரின் வழங்கும் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோயிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்த நாணயம் மாற்றுவரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பிவிடுவீர்களா என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றி பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர்கள் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இன்று தாய் திரு அவை லாத்தரன் பெரும் கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை நினைவு கூறுகின்றது. லாத்தரன் பெரும் கோயில் என்றால் என்ன, அதனுடைய வரலாறு எல்லாம் இப்பொழுதெல்லாம் நீங்கள் கூகுளில் அல்ல அங்கங்கே தட்டிங்கன்னா நிறைய வரும். ஆகவே அந்த வரலாற்றை பற்றி பேசுவதை விட ஆண்டவர் சொல்லுகின்ற, புனித பவுலடியார் சொல்லுகின்ற நாம் எப்படி ஆலயமாக இருக்கிறோம் என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 பிரிவுகளாக எளிதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் என்பது எப்படி இருந்தது, இயேசுவின் காலத்தில் அது எப்படி இருந்தது, இன்று நாம் வாழ்கின்ற இந்த கணிப்பொறி உலகில் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழில் ஒரு முதுமொழி ஒன்று உண்டு, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இதனுடைய பொருள் நமக்கு நன்கு தெரியும். இது போன்றுதான் எருசலேம் ஆலயம் யூதர்களுக்கும் அவர்களின் வாழ்வுக்கும் மையமாக இருந்தது. எருசலேம் ஆலயம் எப்படி கட்டப்பட்டது, அதன் வழிபாட்டு முறைகள் என்ன, அதன் புனிதம் என்ன, எவ்வாறு இறைவனின் இல்லம் இருக்கின்றது, இறை மனித உறவின் சங்கமமாக இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள், அனுபவித்திருந்தார்கள். இதை வாழையடி வாழையாக தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தந்தார்கள். எருசலேம் ஆலயம் அதை பற்றி அனைத்தையும் அவர்கள் ஓய்வு நாளிலே குழந்தைகளுக்கு சொல்வது வழக்கம். எருசலேம் ஆலயத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் மக்கள் இளம் பருவத்திலிருந்தே நன்கு புரிந்திருந்தார்கள். அந்த எருசலேம் ஆலயம் இல்லை என்றால், அதோடு அவர்கள் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மிகவும் ஏங்கி போனார்கள். அப்படி ஒரு பகுதியைத்தான் உங்களுக்கு நான் படிக்கிறேன். திருப்பாடல் 137 5, 6 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. இதனுடைய தலைப்பு நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல். எருசலேமிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலே வாழ்ந்தவர்கள் ஆலயத்தை நோக்கி, ஆலயம் இல்லாத சூழலில் எப்படி அவர்கள் ஆலயத்தை நினைத்து பார்த்தார்கள் என்பதை இங்கே நாம் காணுகிறோம். 137 5, 6. எருசலேமே அப்படின்னா வெறும் ஊர் இல்லை, எருசலேமிலே வாழுகின்ற அந்த அருமையான தெய்வம், இறை மனித உறவை பலப்படுத்துகின்ற அந்த தெய்வம் வாழுகின்ற பதிகின்ற இடம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சும்பிப் போவதாக, உன்னை நான் இணையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆக எவ்வாறு அவர்கள் ஏங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேம் ஆலயம் இல்லாததால் அவர்கள் எவ்வாறு துன்பப்பட்டார்கள், வேதனை அடைந்தார்கள் என்பதை நாம் காணுகிறோம். அதே போன்றுதான் இந்த எருசலேம் ஆலயம் எப்படி இருந்தது என்பதையும், அது அங்கு வழிபாடு இல்லை என்பதையும், இறை வார்த்தை இல்லை என்பதையும், இறை மனித உறவு இல்லை என்பதையும், மன அமைதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம் பாபிலோனிலே என்று எருசலேமை நோக்கி, அங்கு இருக்கின்ற இறைவனை நோக்கி மக்கள் அழுததாக நாம் பார்க்கிறோம். இந்த மக்களோடு இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட எசேக்கியேல் இறைவாக்கினரும் இருந்தார். ஆகவே அவருக்கு ஒரு காட்சி தரப்படுகிறது. இந்த மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள், ஆலயம் இல்லாமல் தடுமாறுகிறார்கள் என்பதை அறிந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை கொடுத்து அதை மக்களுக்கு சொல்லுவதுதான் இன்றைய முதல் வாசகம். ஆகவே அந்த வாசகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், இறைவாக்கினர் எசேக்கியேல் நேர்மறையாக ஆண்டவரை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அதாவது எருசலேம் ஆலயம் தரும் அருளை கூறுகிறார். எப்படி கூறுகிறார்? தண்ணீர் பாய்வதாகவும், அது பாயும் இடமெல்லாம் மரம் செடி கொடிகள், அதைவிட நீரிலே வாழக்கூடிய அனைத்தும் மீன்கள் எல்லாம் புத்துயிர் பெறுவதாகவும் கூறுகிறார். அதாவது இறை
மனித உறவு புதுப்பிக்கப்படுகிறது. இதைத்தான் அவர் ஒரு காட்சியாக பார்ப்பதாக கூறுகிறார். இந்த நல்ல நீராக சென்று கடலிலே கலக்கும், மனிதனும் இறைவனும் மனிதனும் ஒன்று சேருவார்கள் என்று கூறுகிறார். ஆலயம் என்பது அவர் சொல்வதன்படி வாழ்வின் ஊற்றாக கூறப்படுகிறது, வாழ்வின் ஆசீராக கூறப்படுகிறது, வாழ்வின் அருளை காட்டுகிறது, இறை மனித உறவை புதுப்பிக்கும் இடமாக கூறப்பட்டுள்ளது. ஆலயமின்றி வாழ்வு இல்லை. இறை மனித உறவை தாண்டி இன்பம் அமைதி இல்லை என்பதை இந்த ஆலயங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதுவும் சிறப்பாக எருசலேம் ஆலயம் சுட்டி காட்டுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆலயமின்றி வாழ்வு இல்லை, இறை மனித உறவு இல்லை என்று கூறுகிறார். இந்த ஆலயம்தான், அதன் அவசியத்தை தான் யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே நன்கு அறிந்திருந்தார்கள். மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் தெரியாதவர்கள் அல்ல. இப்பொழுது இயேசுவினுடைய காலத்திற்கு வருவோம். இரண்டாவது பகுதி. காலப்போக்கில் எருசலேம் ஆலயத்தில் பல்வேறு முறைகேடுகளும் நேர்மையற்ற செயல்களும் நடைபெற்றன. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். என்ன நடந்தது என்று ஒரு சிறிய பட்டியலை பார்ப்போம். யோவான் சொன்ன அந்த முறைகேடுகளை பார்ப்போம். யாவே இருக்க வேண்டிய இடத்தில் பணம் வியாபாரம் இருந்தது. ஆலய வரி செலுத்த கமிஷன் கேட்கப்பட்டது. காணிக்கை பொருட்களை கோயிலிலேயே வாங்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினார்கள். வெளியிருந்து வர பொருட்கள் வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பொருட்கள் விலையை 20 மடங்காக உயர்த்தி மக்களை வாங்க நிர்பந்தித்தார்கள். இவ்வாறு ஆலயத்தை சந்தையாக, சாக்கடையாக, கல்வர் குகையாக மாற்றினார்கள். ஆண்டவன் இருக்க வேண்டிய இடத்துல அவரை தவிர மற்ற எல்லாம் இருந்தது. இறை மனித உறவு காணாமல் போனது. அமைதியை இழந்தார்கள், அருளை இழந்தார்கள், அனைத்தையும் இழந்தார்கள். ஆலயம் இருந்தது, ஆனால் ஆண்டவர் இல்லை. சமய சீர்கேடுகள், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், அரசியல் அவலங்கள், அதிகாரங்கள் இவைகளெல்லாம் தலைவிரித்தாடியது. சோஷியல், ரிலிஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டெக்ரடேஷன் வாஸ் தேர். இவைகளெல்லாம் ஆட்டி படைத்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவே இல்லாத ஒரு இடமாக மாறியதாக நாம் பார்க்கிறோம். சுருங்கச் சொன்னால், இதைத்தான் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சுருங்கச் சொன்னால், ஆலயம் ஒரு நாளும் மாறவில்லை. அங்கு இருந்த கடவுள் தன்னுடைய குணத்திலிருந்து மாறவே இல்லை. ஆலயம் மாறவில்லை. அதில் வதியும் ஆண்டவனும் மாறவில்லை. ஆனால் மனிதர்களின் மனநிலை தான் மாறிவிட்டது. அவர்கள் மனத்தை பண ஆசைதான் மாற்றிவிட்டது. இந்த அவல நிலையைத்தான் இயேசு கோபத்தோடு எதிர்கொள்ளுகின்றார். தன்னுடைய சீடர்களும் இந்த நிகழ்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆலயம் என்பது இறை மனித உறவை கட்டி காக்கின்ற இன்றியமையாத ஒரு அருமையான இடம் என்பதை தன்னுடைய சீடர்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தெளிவாக இதை சொல்லுகிறார். தனது பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாய் இந்த சாதாரண ஆலயங்களை இடித்துவிட்டு உண்மையான ஒரு அழகான ஆலயத்தை, ஆண்டவன் வதியக்கூடிய ஒரு ஆலயத்தை அவர் செய்து தருவதாக சொல்லுகிறார். 3 நாளில் இந்த ஆலயத்தை நான் புதுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதனுடைய பின்னணியில் பார்த்தால்தான் இந்த பகுதி நமக்கு நன்றாக புரியும். மார்க் எழுதிய நற்செய்தியில் இதை எப்படி அவர் செய்தார் என்பதை நாம் காணுகிறோம். மார்க் நற்செய்தி 15வது அதிகாரம் 37, 39வது வசனங்களில் இயேசுனுடைய பாடுகளில் இதை நாம் பார்க்கிறோம். அவர் இருக்கின்ற பொழுதே இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தினார் என்பதை
இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் விவிலியம் சொல்வதைத்தான் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள். மார்க் 15:37-39. இயேசு உரக்க கத்தி உயிர் துறந்தார், இறந்து விட்டார். அப்பொழுது என்ன நடைபெறுகிறது? அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. பாகுபாடுகள் அகற்றப்பட்டன. நீ நான் என்ற வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டன. எல்லோரும் அந்த ஆண்டவனிடம் செல்லலாம். யார் வேண்டுமானாலும் நேரடியாக அவரிடம் பேசலாம். யார் வேண்டுமானாலும் அவரிடம் சென்று மன அமைதிக்காக, இறை மனித உறவுக்காக வேண்டலாம் என்பதைத்தான் இது தெளிவாக சொல்லுகிறது. எந்த தடையும் இல்லை. பணம், காசு, அது இது எதுவும் தேவையில்லை. இருந்த திரைச்சீலை, மக்களுக்கும் பெரிய குருவுக்கும் இருந்த அந்த திரைச்சீலை கிழிந்தது என்று சொல்லுகிறார். இதுதான் அவருடைய பாடும் உயிர்ப்பும் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். ஆக இந்த ஆலயம் என்பது பாகுபாடுகள் இல்லாத, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும், யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி நாம் வாழ முடியும் என்பதைத்தான் இது நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அருமையான ஆலயத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆலயம் இறை மனித உறவை சுட்டி காட்டுகின்றது. 2ஆம் வாசகம் இதைத்தான் புனித பவுலடியார் அனுபவித்து, அவர் இயேசுவோடு இல்லாதவர், ஆனால் உயிர்த்த ஆண்டவரை மட்டுமே அனுபவித்தவர். அந்த உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அருளும் ஆசீரும் அவரை நாம் எல்லோரும் ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு இந்த அருமையான பாடம் சொல்லித்தரப்படுகிறது. கிறிஸ்தவர்களை கொன்று அழிக்க வேண்டும் என்று சென்றவர் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி நாம் ஆலயங்கள், ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டியவர்கள், இறை மனித உறவிலை வாழ வேண்டியவர்கள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டியவர்கள் என்ற அருமையான பாடத்தை நமக்கு சொல்லித்தருகிறார். இன்று நாம் இப்படி வாழ முடியுமா? நாம் ஆலயங்கள் என்பதை நம்பி நம்மால் இருக்க முடியுமா? இது 3வது பகுதி. முடியுமா முடியாதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் தான் முடிவு செய்ய வேண்டும். முடியும் என்பது என்னுடைய ஒரு ஆசை, என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அதுதான். எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பம், அதில் இருந்த அந்த குடும்பத் தலைவர் திடீரென்று கோயிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். 2 குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இவர் கோயிலுக்கு செல்வதை சற்று குறைத்து கொண்டதாக அவருடைய மனைவி என்னிடம் சொன்னார்கள். நான் அவரிடம் ஒரு நாள் சந்தித்து ஏன் எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் கோயிலுக்கு போகிறதில்லைன்னு உங்களுக்கு சொன்னது யார் கேட்டார். உங்களுடைய மனைவி தான் சொன்னார்கள் என்றேன். எப்படி ஃபாதர் இது? என்னை நாங்கள் இருவரும் ஏறக்குறைய 2 மாதங்கள் பேசாமலேயே இருக்கிறோம், ஒரே கூரைக்குள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் உறவு இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. அவள் தினமும் கோயிலுக்கு போகிறாள், நன்மை வாங்குகிறாள், எல்லாம் செய்கிறாள். ஆனால் என்னால் முடியவில்லை. ஏன் நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு செல்லலாமே என்றால் அதுவும் அங்கேயும் இறை பிரசன்னத்தை நான் காணுகிறேன். ஆகவே என்னால் இப்படி போலியாக வாழ முடியவில்லை. இந்த ஆலயத்திற்குள் செல்வதென்பது இறை மனித உறவை, கணவன் மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு அருமையான இடம் இது. யார் எங்கு இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், பணக்காரன் ஏழை என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் வாழ்கின்ற இந்த இடத்துல என்னால் சென்று ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னார். இன்றும் இருக்கிறார்கள். ஆலயத்தை, நம்முடைய உடலை ஆலயமாக கருதி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் செல்லுங்கள் என்று நான் சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினேன். ஸ்க்ரூப்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம், உள்ளே போய் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அதற்கு உதவியாக சபை உரையாளர் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கடவுளின் கோயிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு. அதான் சும்மா ஏனதானோ அந்த மணி அடிச்சிருச்சு போயிட்டேன், சாமியார் பூசை ஆரம்பிச்சார், கலந்து கொண்டேன் என்பது அல்ல. விழிப்புடன் இரு. எதிலே விழிப்பாக இருக்க வேண்டும்? உறவு நிலைகளிலே விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆலயம் ஒரு புனிதமானது, நானும் ஒரு புனிதமானவன், புனிதமாக சேர வேண்டும். ஆகவே மதிகேடரை போல பழி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். உள்ளே சென்று ஆண்டவன் சொல்வதை கேட்டு அறிந்து அதன்படி செயல்படுவதே மேல். ஏனெனில் அவர்கள், மதிகேடர்கள், தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வது இல்லை. ஆகவே இந்த ஆலயத்தில் ஒரு ஆத்ம சோதனை செய்வதைப் போல என்னை நான் அலசி பார்க்கக்கூடிய, என்னுடைய உறவு நிலைகளை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நான் உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது அருமையான எண்ணம். எந்த விதமான ஜாதி பாகுபாடுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ இல்லாத அனைவரும் அமர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
இறுதியாக திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரம் 27-28 இந்த கடவுளை பற்றி நாம் பார்க்கிறோம். நீங்கள் அறியாத தெய்வத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், த அன்னோன் காட் என்று ஏத்தன்ஸ் மக்களுக்கு புனித பவுலடியார் பேசுகின்ற வார்த்தை. ஏனெனில் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். யாரு? கடவுள். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழுகின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளே. மீண்டும் இது விவிலியம் என் வார்த்தைகள் அல்ல. நாம் எல்லோரும் ஒரே ஆலயத்திலே ஒரே குடும்பமாக, குழந்தைகளாக, ஒரே தெய்வத்திடம் ஒரே பிள்ளைகளாக ஜெபிக்கிறோம். நாம் அனைவரும் அவரது பிள்ளைகளே. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வில் எப்பொழுதெல்லாம் நாம் ஆலயத்திற்குள் செல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய உறவு நிலைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதெல்லாம் நமது உறவு நிலைகளை எண்ணி பாருங்கள். எந்த அளவிற்கு வன்மத்தோடு, எந்த அளவிற்கு வைராக்கியத்தோடு, எந்த அளவிற்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வெறுப்போடும், ஈகோவோடும், திமிரோடும், ஆணவத்தோடும் ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு பணம் போடுகிறோம் என்பதல்ல, போடாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய இந்த உள்ளம் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான அருள் ஆசீர் வேண்டும் என்று ஜெபியுங்கள். அனைத்து துன்பங்களையும் தாங்கி கொண்ட அன்னை கன்னிமரியாள், அவளைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அந்த அன்னை வழியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, கருவறை டு கல்லறை, ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு. எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள் செல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம் உறவு நிலைகளை அலசி பார்க்கக்கூடிய அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று அன்னையிடம் சேர்ந்து ஜெபிப்போம். ஏன் இன்றே கூட இந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது மனதில் வைராக்கியங்கள் அது இது என்று இருந்தால் மன்னித்து மனதில் ஏற்றுக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்று வாஞ்சையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். மீண்டும் சொல்லுகிறேன், ஆலயம் மாறவே இல்லை. மனித மனநிலை தான் மாறிவிட்டது, அருள் மாறுவதில்லை. ஆனால் அதை பெற முடியாமல் மனிதன் தடுமாறுகின்றான். ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவேற்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். மக்களினத்தாரே, களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். உங்கள் கடவுள் உங்கள் நடுவில் இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியரோடு நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, ரோமை நகருக்கு மட்டுமல்ல அனைத்துலக திரு அவைக்கும் தாய் தலமாகவும்
தலைமை ஆலயமாகவும் விளங்குகிற லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடுகிற இந்நாளில் எம் திரு அவை தலைவர்கள் இயேசுவினுடைய பணிவாழ்வின் நீட்சியாக இறை மக்களிடையே செயலாற்றி திரு அவையை கட்டியெழுப்ப வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்கோவிலிலிருந்து புறப்படுகிற ஆறு பாய்கிற இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் என்ற இறைவாக்கின்படி இவ்வுலகு வாழ்வாங்கு வாழவும் துளிர்விட்டிருக்கும் அமைதிக்கான முயற்சிகள் நிறைவாக பலன் தந்து அமைதியும் சமாதானமும் இவ்வுலகிலும் எம் நாட்டிலும் செழித்தோங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம்மை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், வறுமை, வேலையின்மை, பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், இன்னும் பிற இன்னல்களின் போது அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்து இடுக்கணுற்ற வேளைகளில் நீர் எமக்கு உற்ற துணையாக இருந்து எம்மை கரை சேர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும், மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் மூலம் ஜெபிக்கும் உம் பிள்ளைகளும் நாம் கடவுளுடைய கோவில் என்பதையும் கடவுளின் ஆவியார் நம்மில் குடியிருக்கிறார் என்பதையும் உணர்ந்தவர்களாய் எம் தனிப்பட்ட சமூக மற்றும் பங்கு வாழ்க்கையினை தூயதாக அமைத்து அதன் மூலம் நாங்கள் கேட்கும் வரங்களை பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஏனோதானோ என்று ஆலயத்திற்குள் வந்து உறவு நிலைகளை பலப்படுத்த முடியாமல் தடுமாறுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும் நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அனைவருக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். நம் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வேண்டுவோம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த வாரம் யாரெல்லாம் தங்களது பிறந்த தின விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் இறைவன் அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரத்தில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள், நினைக்கின்ற காரியங்கள், பயணங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் நம் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். ஆலயங்கள் நமக்கு ஆண்டவனின் அருளை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஒப்புக் கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கி அருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுவது புகழ்வது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். இறை வேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோயிலை ஒளிரச் செய்கின்றீர். காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்றுத்தரும் தாயாக திகழ்ந்து உமது விண்ணக ஆட்சியில் இடம்பெறச் செய்வீராக. ஆகவே புனிதர்கள் வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள் நாம் செல்லுகின்ற பொழுது நமது உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இருளுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் மகிழ்வையும் நிறைவையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியை
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஆலயத்திலிருந்து நம் உறவுகளை புதுப்பித்து மகிழ்விக்கின்ற இறைவன். இவரது திருவிருந்துக்கு அதே மனநிலையிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை ஒரு மாற்றவா, உடலாகவா என்னை உணவாகவா. உடலாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை ஒரு மாற்றவா, உடலாகவா என்னை நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன் குறிக்கப்பட்ட திருவுளமானீரே. அதனால் இவ்வருளடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்திற்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.